தென்காசி தாலுகா திருச்சிட்டம்பலம் ஊர்ல இருக்குது. சிவன் கோயில் பழுதடைஞ்சு போயிருக்கு. ஒருத்தர் ஏற்று பார்க்க மாட்டாங்க. நாங்க ஒவ்வொருத்தருக்கா மனு கொடுத்தோம் சார். எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கவே இல்லை. இன்னும் தான் பொதுமக்கள் சார்பா மனு கொடுத்ததுக்காக ஒரு ஆபீசரே மிரட்டுறாங்கன்னா இதுக்கு மேல நாங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. பயமா இருக்கு எனக்கு. இப்ப நான் விழுந்துடுது அப்படி இருந்து நான் அழுதுகிட்டு தான் கிடந்து சாமி கும்பிடுதேன். இது வந்து ஒரு டைம் இல்ல, ஒரு பல வருஷமா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 வருஷமா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பார்த்து போறாங்க, நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. வணக்கம், என் பேரு ஜெயலட்சுமி. சார்பா தென்காசி தாலுகா திருச்சிற்றம்பலம் கிராமத்துல இருக்கக்கூடிய மகாதேவர் மரகதவள்ளி சமேத சிவபெருமானுடைய ஆலயத்தில் இங்க வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப நாங்க கண்டினியூவா வந்து வழிபாட்டுக்கு, பிரதோஷ வழிபாடு, சிவன் சம்பந்தமான முக்கியமான வழிபாடுகளுக்கெல்லாம் நாங்க கலந்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பத்தோட இருக்கிறோம். இந்த கோவிலுக்கு வர்ற வழியில இருந்து இந்த கோவில் கட்டட அமைப்புமே ரொம்ப பழுதடைஞ்சு இருக்கு. ரொம்ப பழைய காலத்து கட்டடம். அதை எடுத்து கட்டுறதுக்காக நாங்க பல முறை வந்து மனு கொடுத்துருக்கோம் அறநிலைத்துறையில. அது ஒரு சில டைம் வந்து ஆபீசர்ஸ் வந்து இங்கே பார்த்திருக்காங்க. ஆனா மேற்கொண்டு எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்காங்க. ஒவ்வொரு டைம் வர்றப்பவும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க, தள்ளி வைக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. ஒரு 20-25 வருஷ காலமா நாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சிவராத்திரி கும்பிடுதோம். இப்போ மாசையில 2 நேரம். ஆமா, நான் தான் பணி செய்தேன் இந்த கோயிலுக்கு. தூக்க தொழிக்க எல்லாம் கழுவ முழுவேன். பயமா இருக்கு எனக்கு. இப்ப நான் விழுந்துடுது அப்படி இருந்து நான் அழுதுகிட்டு தான் கிடந்து சாமி கும்பிடுதேன். நான் எல்லாம் செய்தேன். கோயிலுக்கு இந்த நிலமெல்லாம் எங்களுக்கு என்ன நிலைமை சார்? நாங்க ஒவ்வொருத்தருக்கா மனு கொடுத்தோம் சார். எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கவே இல்லை. இன்னும் தான் நாங்கள் மக்கள் எல்லாருமே வந்து நாங்க பயந்து வெளியில நின்று தான் சாமி கும்பிட்டு போறோம். பிரதோஷம் தோறும் நாங்க விடாம சாமியை கும்பிட வரோம். கட்டடம் இடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பயந்து வெளியில நின்று தான் நாங்க எல்லா மக்களும் கும்பிடுதோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா விழுது. நாங்க இப்போ இந்த ட்ரிப் எல்லாம் வெளியில நின்று தான் கும்பிட்டு இருக்கோம். உள்ள போகவே பயமா இருக்கு. சிவன் கோயில் பழுதடைஞ்சு போயிருக்கு. ஒருத்தர் ஏற்று பார்க்க மாட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு இடிஞ்ச கோயில வந்து சாமி கும்பிடவே பயமா இருக்கு. உள்ள போக முடியாம வாசல்ல நின்று கும்பிட வேண்டியதா இருக்கு. பிரதோஷத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள போக பயமா இருக்கு. இதை நீங்க மனு கொடுத்தாலும் நீங்க பார்க்க மாட்டேங்கீங்க. குறிப்பா சொல்லணும்னா இது கவர்மெண்ட் கோயிலுக்கு மேல இருந்து எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் இல்ல. இப்ப நாங்கள் கூட பொதுமக்கள் எல்லாமே ஹெல்ப் பண்றோம்னு சொல்றோம். வேண்டிய ஒத்துழைப்பு கொடுக்க சொன்னாலும் கூட, ஒத்துழைப்பு கொடுக்கறதா சொன்னாலும் கூட அவங்க மேற்கொண்டு எந்த நடவடிக்கைக்கும் தயாராக இல்லை. முக்கியமா இப்போ கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு. இதுல நாங்க வந்து இருந்து வழிபாடு பண்ண முடியாது. ரொம்ப ஒரு அபாயமான முறையில தான் வந்து சாமியை மட்டும் முழுமையா நம்பி நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா எந்த நேரத்திலயும் அந்த கட்டிடம் வந்து இடிஞ்சு விழுந்துரும். வெளியே நின்றுதான் சாமி கும்பிட வேண்டிய, பயந்து உள்ள போனாலுமே ரொம்ப பயந்து சாமி கும்பிட வேண்டியது இருக்கு. அப்புறமா மேற்கொண்டு இது வந்து கவர்மெண்ட் கோயில், கவர்மெண்ட் பர்மிட் பண்ணாதான், கவர்மெண்ட் வந்து அனுமதிச்சாதான் நாங்க மேற்கொண்டு உங்களுக்கு பண்ண முடியும். கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு டைம் இல்ல, ஒரு பல வருஷமா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 வருஷமா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மனு கொடுத்துட்டே இருக்கோம் கண்டினியூவா. எந்த ஆக்ஷனுமே வரல. அது மட்டும் இல்ல, இப்ப லாஸ்டா அவங்க சொன்ன மாதிரி மனு கொடுத்ததுக்காக அதுவும் கலெக்டர்கிட்ட நேரடியா மனு கொடுத்ததுக்காக, பொதுமக்கள் சார்பா மனு கொடுத்ததுக்காக ஒரு ஆபீசரே மிரட்டுறாங்கன்னா இதுக்கு மேல நாங்க எங்க போகணும்னு சொல்லுங்க சார். அறநிலையத்துறையில அதிகாரிக்கு போய் டைரக்டா கொடுத்துருக்காங்க. அவர் பிரதர் சிவாங்கிறவர் மூலம். மிஸ்டர் பட்டன், அவர் பேர் மிஸ்டர் பட்டன், அவர் தெக்கூர்காரரு, திருச்சிட்டம்பலக்காரரு. அவருடைய பிரதர் சிவாங்கிறவர் அறநிலையத்துறையில நேரவே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அமைச்சரை பார்த்தும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு ஒரு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ தென்காசியில் இந்த முருகன் ஒரு ஆள்கிட்ட போய் கொடுத்துருக்காரு. ஆனால் இது வரைக்கும் ஃபோனில் பெருமை சொல்கிறாரு, ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்கலை. நம்பர் 1. 2வது என்னன்னா, இவ்வளோ பேர் இந்த கோயில் இப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கு கண்ணீர் விடுறாங்க. இந்த தாய்க்குளம் பெண்கள்லாம் இவங்களே ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுவோம், நாமளே சரி பண்ணுவோம்னா அறநிலையத்துறை வந்து தடுக்குமாங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு. நாளைக்கே வராங்க, ஏதோ பண்றாங்க, ஒரு
லீன் டு ரூஃப்னு சொல்லுவோம் சார், சாய் போடுறாங்க, லீன் டு ரூஃப் மாதிரி போட்டு ஏதோ பண்றாங்க. நான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்க முடியாத மாதிரி அதை பண்ணினால் இதை பண்றதுக்கே அவங்க குறுக்க வருவாங்களா பயம் வேறு உங்களுக்கு இருக்கு. இல்லாட்டா இன்னும் இவங்க ஏதாவது பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க. அதனால இது வந்து தென்காசி காசியஸ்வரர் கோயில் கீழே இருக்கு அப்படிங்கிறாங்க. இளஞ்சியில தான் ஒரு அதிகாரி இருக்குன்னு சொல்றாங்க. இளஞ்சியில இதை சார்ந்த ஒரு அதிகாரி இளஞ்சியில இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் தான் இதை பார்த்து செய்யணும். ஒருவேளை ஜனங்கள் தானாக முன்வந்து செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் அறநிலையத்துறை குறுக்கை வந்து தடுக்கக்கூடாது. They should not come in the way and prevent them from doing that. இங்க திருச்சிற்றம்பலத்துல வந்து முகாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்க ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து கையெழுத்து எல்லாம் போட்டு ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து தான் நாங்க கொடுத்தோம். இது ஏன் நீங்க இப்படி கொடுத்தீங்க வச்சீங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போடுதாங்க. நீங்க ஏன் அப்படி கொடுத்தீங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு ஏன் கொடுத்தீங்க, நாங்க பார்த்தாரம் தானே சொல்லியிருக்கோம். வாங்கி அவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்க ஏன் இதை பண்ணலாம் வைக்கலன்னு எதுவும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கேன். அதுக்கு இவங்க நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு எங்க வீட்டுக்காரருக்கு நாங்க அவங்க நம்பரை தான் கொடுத்தோம். கோயிலின் பேர்ல ஒரு 10 ஏக்கருக்கு மேல நிலம் உள்ளது. கோயிலுக்கு பல வருமானங்கள் வருது. வந்தாலும் கோயிலை செப்பனிடுறதுக்கு தகுந்த இது முறையாக செய்யவில்லை.